முன்னெல்லாம் எல்லா ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸும் ஒவ்வொரு சீரீஸ்லயுமே வருஷத்துக்கு ஒரு போனை லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போலாம் ஒவ்வொரு சீரீஸ்லயுமே 6 மாசத்துக்கு ஒரு போனை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆஃப்லைனுக்கு ஒண்ணு, ஆன்லைனுக்கு ஒண்ணு, பிளிப்கார்ட்டுக்கு ஒண்ணு, அமேசானுக்கு ஒண்ணுன்னு ஒரே போனை வேற வேற பேர்ல லான்ச் பண்ணி நம்மள டார்ச்சர் பண்றாங்க. சொல்ல போனா செம்ம கன்ஃபியூஷன்ல தான் நீங்களுமே இருக்கீங்க. இந்த பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து 30,000 ரூபாய் பட்ஜெட்ல தான் அதிகமா நடக்குது. ஆனா ரீசென்ட் டைம்ல 25,000 ரூபாய் பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸும் போனை லான்ச் பண்ணி அடிச்சு நவுத்திட்டாங்க. ஸோ நீங்கள் 25,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா மெயினாக எந்த ஃபோன் வாங்குறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ரேங்கிங் வைஸ் சொல்ல போறது இல்லை, கேட்டகரி வைஸா சொல்ல போறேன். அதாவது பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஃபோன் பெட்டரா இருக்கும், கேமரால எந்த ஃபோன் பெட்டரா இருக்கும், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த ஃபோன் பெட்டரா இருக்கும்னு பிரிச்சு டீடைல்டா சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவான ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட்ல பெர்ஃபார்மன்ஸ்ல எந்தெந்த போன் பெட்டரா இருக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல போகோ X7 Pro அப்படின்னு சொல்லுவான்னு நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. ஏன்னா இதுல ஸ்பெக்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா கொடுத்திருக்கிறத ஒழுங்கா ஆப்டிமைஸ் பண்ணல. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல. சோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகோ F6 பத்தி தான் பேச போறேன். ஏன்னா அந்த போனை 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க, அந்த பிரைஸுக்கே அது ஒர்த்தா இருந்துச்சு. இப்போ 23,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. லான்ச் பண்ண பிரைஸுக்கே ஒர்த்துங்கும் போது இப்போ இந்த பிரைஸுக்கு சொல்லவே வேணாம், தாறுமாறான போனு. பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு flagship experience கொடுக்கும். Qualcomm-ஓட Snapdragon 8s Gen 3 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. AnTuTu ஸ்கோர் 1.4 மில்லியன் கிடைச்சது. சுத்தமா த்ராட்லும் ஆகல, ஓவர் ஹீட்டிங் பஞ்சாயத்தும் இல்ல. சோ லாங் டைம் கேமிங் கூட இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நீங்க எல்லா கேமுமே ஹை கிராபிக் செட்டிங்ஸ்ல 60 FPS ல விளையாடலாம், BGMI ல 90 FPS ல விளையாட முடியும், COD ல 120 FPS ல விளையாட முடியும். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம இங்க டிஸ்ப்ளேயுமே தரமான டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. HDR சப்போர்ட் உங்களுக்கு YouTube and Netflix ரெண்டுத்துலயுமே கிடைச்சிரும். Dolby Vision, Dolby Atmos-கான சப்போர்ட்டும் கிடைச்சிரும். ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கேமராவுமே நல்லா தான் இருந்துச்சு, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. இங்க பஞ்சாயத்தே பேட்டரி தான். 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்து அதை ஒழுங்கா ஆப்டிமைஸும் பண்ணல. என்னோட டெஸ்டிங்க்கு 5 ல இருந்து 6 மணி நேரம் தான் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சது. இப்போலாம் பாத்தீங்கன்னா 6000 7000 mAh பேட்டரி கெபாசிட்டியை கொடுத்து 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த போனை சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பவர் பேங்க் எடுத்துட்டு தான் போகணும். சோ நீங்க ஒரு நல்ல பவர் பேங்க் வாங்கி வச்சிருக்கிறது நல்லது. அப்ப ஏதாவது நல்லதா தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்பான்சர். Duracell-ஓட 20,000 mAh பவர் பேங்க் இருக்கு. பலவலன்னு பேசாம ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இதுதான் Duracell-ஓட ஸ்லிம்மஸ்ட் 20,000 mAh பவர் பேங்க். இதை யூஸ் பண்ணி 4,000 mAh இருக்கிற 3 டிவைஸை ஒரே நேரத்துல நீங்க சார்ஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க ஐபோனை 5 தடவையும் உங்க ஆண்ட்ராய்ட் போனை 4 தடவையும் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல 22.5 வாட்கான QC and PD சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ நீங்க உங்க மொபைல் மட்டும் இல்லாம TWS ஸ்மார்ட் வாட்சை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். மெயினா இதுல உங்க டிவைஸை கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோ டிடெக்ட் ஆகி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க பவர் பேங்க் ஆன் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அப்புறம் இந்த பவர் பேங்க்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த LED லைட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். போர்ட்ஸ்னு பாக்கும்போது 2 டைப் A போர்ட், 1 டைப் C போர்ட் இருக்கு. சோ நீங்க ஒரே நேரத்துல 3 டிவைஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ண டைப் C போர்ட் இருக்கு, மைக்ரோ USB போர்ட்டும் இருக்கு. அப்புறம் எந்த பவர் பேங்கோடையும் கொடுக்காத பிரைட்டட் டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிளும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதோட டிசைன் பக்கம் வந்தோம்னா டியூவல் டோன்ல பாக்குறதுக்கு ஸ்டைலிஷா, ஸ்லீக் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம மொபைல் போன்ல யூஸ் பண்ற லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மத்த பவர் பேங்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லிம்மா, லைட் வெயிட்டா இருக்கும் அண்ட் லாங்கர் லைஃபும் வரும். அண்ட் இதுல ஷார்ட் சர்க்யூட், ஓவர் டெம்பரேச்சர், ஓவர் வோல்டேஜ் இதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அல்ட்ரா ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் போக இந்த பவர் பேங்க் 2 வருஷத்துக்கான வாரண்டியும் கொடுத்திருக்காங்க. இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் பயோலையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல ப்ரோ என்னால பவர் பேங்க்லாம் தூக்கிட்டு போக முடியாது, எனக்கு பவர்ஃபுல்லாவும் இருக்கணும், பேட்டரி லைஃபும் பெட்டரா இருக்கணும், அந்த மாதிரி டிவைஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்றவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. Realme P3 Ultra, Realme GT60. ஃபர்ஸ்ட் Realme GT60 பார்த்துடலாம். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு Qualcomm-ஓட Snapdragon 7+ Gen 3 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. AnTuTu ஸ்கோர் 1.3 மில்லியன் கிடைச்சது. 7 சீரிஸா இருந்தாலும் கிட்டத்தட்ட 8 சீரிஸ்க்கு ஈக்குவலா தான் இருந்துச்சு. ஆனா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேபிளா இருந்துச்சான்னா அதுதான் இல்ல. நான் டெஸ்ட் பண்ணும்போது த்ராட்லிங் இஷ்யூ இருந்துச்சு. அரை மணி நேரம் கேம் பிளேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டிராப்ஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ்க்காக செட் பண்ண எல்லா செட்டிங்ஸுமே ஆஃப் ஆயிடுச்சு. சோ இது பவர்ஃபுல்லா இருந்தாலுமே லாங் டர்ம் கேமிங்க்கு செட் ஆகாது. மத்தபடி நீங்க எல்லா கேம்ஸையுமே ஹை கிராபிக் செட்டிங்ஸ்ல வச்சு விளையாண்டுக்க முடியும். BGMI 90 FPS ல விளையாடலாம், COD 120 FPS ல விளையாடலாம். கேம் பிளே ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. பேட்டரியுமே இதுல 5500 mAh கெபாசிட்டி கொடுத்து 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோடயும் கொடுத்திருப்பாங்க. பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 7 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. சோ நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலுமே தாராளமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் வந்துரும். அண்ட் இதுல டிஸ்ப்ளேவுமே நல்லா இருக்கும். 1.5K ரெசல்யூஷன்ல LTPO பேனல் வந்து கொடுத்திருப்பாங்க. கேமராவுமே நல்லா இருந்துச்சு. மெயினா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. இத பத்தி டீடைல்டு ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல போட்டாச்சு, செக் பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு இதே சேம் ஸ்பெக்ல 1
OnePlus Nord 4 இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா LTPO வந்து அதுல கிடையாது. இது பாத்தீங்கன்னா அப்பப்போ ஆஃபர் டைம்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு போகும். OnePlus வேணும்ன்றவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தான் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. ஏன்னா என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குன்னு நாங்க டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல கிவ் அவே போயிட்டு இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் Realme ரீசெண்டா லான்ச் பண்ண Realme P3 Ultra இருக்கு. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek ஓட Dimensity 8350 Ultra வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. AnTuTu ஸ்கோர் 1.3 மில்லியன் கிட்ட கிடைச்சது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட Snapdragon 7 Plus Gen 3 க்கு ஈக்குவலா இருக்கும். சோ பெருசா த்ராட்லிங் பஞ்சாயத்து இல்ல, ஹீட் மட்டும் ஆகுது. சோ உங்களுக்கு ஹீட் ஆகுறது பெரிய விஷயம் இல்லனா இது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். மத்தபடி இதுல டிஸ்ப்ளே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட உங்களுக்கு பேட்டரி லைஃபும் GT60 விட பெட்டரா இருக்கும். உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது LTPO மட்டும் மிஸ் ஆகும். ஆனா இதுல IP69 ரேட்டிங் வந்து கொடுத்திருப்பாங்க. மத்தபடி உங்களுக்கு Qualcomm வேணுமா MediaTek வேணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் GT60 பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்த பட்ஜெட்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த போன்ல பெட்டரா இருக்குன்னு பார்த்தோம்னா Nothing Phone 3a, Moto H50 Neo, Moto H60 Fusion. ஃபர்ஸ்ட் Nothing Phone 3a பார்த்திரலாம். உங்களுக்கு சொல்லவே வேணாம், இதுல யூனிக்கே இதோட டிசைனும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் தான். எந்த விதமான ஆட்ஸ் ப்ளோட்வேர்ஸும் இல்லாம கிளீனான ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸும் இருக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருவாங்க. மத்தபடி டிஸ்ப்ளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பேட்டரி தான் 5000 mAh வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல, நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருந்தாங்க. நெக்ஸ்ட் Moto H50 Neo. Moto பாத்தீங்கன்னா Hello UI க்கு அப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கிளீனா ப்ரீலோடட் ஆப்ஸ்லாம் இல்லாம நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல இதுல தான் உங்களுக்கு அதிகமான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கிடைக்கும். இது கூடவே உங்களுக்கு மத்த ஸ்பெக்கும் தரமா இருக்கும். LTPO டிஸ்ப்ளேவும் கிடைச்சிரும். நல்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட டிஸ்ப்ளே குவாலிட்டி உங்களுக்கு தரமா இருக்கும். கேமராவுமே பெர்ஃபெக்ட் கேமரா செட்டப். ஏன்னா பிரைமரி அல்ட்ரா வைட் டெலிஃபோட்டோன்னு எல்லா சென்சாரும் கிடைச்சிரும். பேட்டரி தான் 4300 mAh வந்து கொடுத்திருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மத்தபடி உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாடல் வேணாம்னு நினைச்சீங்கன்னா ரீசெண்டா லான்ச் பண்ண H60 Fusion வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பட் அதுல ஒரு சில பக் இருக்கு, அதை வந்து ரிவ்யூ வீடியோல சொல்றேன். அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ப்ரோ சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு சாம்சங் போன் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் ரேஞ்சில சுத்திட்டு இருக்க எந்த சாம்சங் போனும் வாங்க வேணாம். வேணும்னா உங்களுக்கு இதை விட கம்மி பட்ஜெட்ல இருக்கிற M35 சூஸ் பண்ணுங்க. இல்லனா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காசு போட்டு FE மாடலுக்கு போயிடுங்க. அதுதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா. எனக்கு இந்த பட்ஜெட்ல கேமரா தான் முக்கியம். எனக்கு கேமரா பெட்டரா இருக்கிற மாதிரி போன் சொல்லுங்கன்னா நீங்க பழைய மாடல்ஸ்க்கு தான் போகணும். ஏன்னா அதுல தான் ப்ராப்பரான கேமரா செட்டப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு Realme 13 Pro Plusல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிஸ்கோப் செட்டப் வந்து கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 100x ஜூம்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு வேண்டியதா இருக்கும். இந்த போன்ல பாத்தீங்கன்னா 120x வரைக்குமே டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமராவுமே உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. பிரைமரிக்கு மட்டும் இல்லாம பெரிஸ்கோப் அண்ட் செல்ஃபிக்குமே சோனி சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட் கண்டிஷன்லயும் சரி, லோ லைட்லயுமே பெட்டரா இருக்கும். வீடியோன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே 4K 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம டிசைன், டிஸ்ப்ளே, பேட்டரி, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே பெட்டரா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. என்ன பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட் கேட்டகரியை விட எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு பெரிஸ்கோப்லாம் வேணாம், விலை கம்மியா கேமராவும் நல்லா இருக்கணும், IP68 ரேட்டிங்கோட பில் குவாலிட்டியும் பெட்டரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா Redmi Note 13 Pro Plus இருக்கு. இதுல பிரைமரிக்கு 200 மெகா பிக்சல் சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. 8MP அல்ட்ரா வைட் இருக்கு, 2MP மேக்ரோ, 16MP செல்ஃபியும் கிடைச்சிரும். வீடியோன்னு பார்க்கும்போது ரியர்ல மட்டும் 4K 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல 1080 60 fps தான் வீடியோ எடுத்துக்க முடியும். உங்களுக்கு பில் குவாலிட்டி வந்து இதுல பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு Corning Gorilla Glass Victus வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. IP68 ரேட்டிங்கும் இருக்கு. மத்தபடி இதுல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா HDR சப்போர்ட் யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்லயும் கிடைச்சிரும். டால்பி விஷன் அண்ட் டால்பி அட்மாஸ்கான சப்போர்ட்டும் இருக்கு. பேட்டரியுமே உங்களுக்கு 5000 mAh கெபாசிட்டி கொடுத்து 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சோ இந்த ரெண்டு போன்லயுமே உங்க நீடுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பெரிஸ்கோப் 200MP இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு பிரைமரி ஸ்ட்ராங்கா இருக்கணும், லோ லைட் சாம்பிள்ஸ் பெட்டரா இருக்கணும். அந்த மாதிரி போன் வேணும்ன்றவங்களுக்கு Oppo Reno 12, Vivo V40e, Moto ரீசெண்டா லான்ச் பண்ண Moto H50 Fusion இருக்கு. செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஆல் ரவுண்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன் பாத்துறலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹானர் போன் தான் Honor 200. இந்த பட்ஜெட்டுக்கு தரமான போன். ஏன்னா இதுல டிஸ்ப்ளே, பேட்டரி, பில் குவாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டக்கரா இருக்கும். இப்போவும் நான் இந்த போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, தரமா இருக்கு. இங்க என்ன பிரச்சனைனா சர்வீஸ் சென்டர் இல்ல. சர்வீஸ் சென்டர் வச்சிருக்க பிராண்டே எங்க ப்ரோ ஒழுங்கா சர்வீஸ் பண்றாங்க நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு பிரச்சனை இல்லனா இந்த போன் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது பாத்தீங்கன்னா
23,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. அப்பப்போ 20,000 ரூபாய்க்குமே கிடைக்குது. சோ வாங்க போறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹானரபிள் மென்ஷன் iQOO Z9s Pro. இதுல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தவிர எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இதே ஸ்பெக்கோட உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா OnePlus Nord CE4 இருக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டரை பார்த்துடலாம். ஆல்ரவுண்டர்ல என்னதான் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன போன் தான் Moto H50 Neo. இதுல இருக்கிற ஸ்பெக் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்னு இல்லாம 30,000 ரூபாய் பட்ஜெட்லயுமே இதை அடிச்சுக்க ஆள் இல்ல. ஏன்னா இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கிடைச்சிரும். பிரைமரி, அல்ட்ரா வைட், டெலிஃபோட்டோ மூணுமே தரமா இருக்கும். அப்புறம் பிளாட்டான 120 Hz LTPO AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருப்பாங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டி தரமா இருக்கும். அண்ட் டால்பி அட்மாஸோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங், IP68 ரேட்டிங், மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டும் கிடைச்சிரும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுல பஞ்சாயத்து 4300 mAh தான் பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோட டெஸ்டிங்க்கு 7 மணி நேரம் வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சது. ஆனா ரீசன்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ல லைட்டா சொதப்புன மாதிரி கேள்விப்பட்டேன். அது என்னன்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் Realme P3 Ultraவுமே இந்த பட்ஜெட்டுக்கு ஆல்ரவுண்டர் தான். ஏன்னா பில்ட் அண்ட் டிசைன், டிஸ்ப்ளே, பேட்டரி, பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாமே என்னோட டெஸ்டிங்ல சூப்பரா இருந்துச்சு. சோ இதோட ரிவ்யூ வீடியோ சீக்கிரமே நம்ம சேனல்ல வருது. முன்னாடியே சொன்ன மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ப்ரோ இந்த லிஸ்ட்ல iQOO Neo 10R, OnePlus Nord 4 இல்லன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா அதெல்லாம் 30,000 ரூபாய் பட்ஜெட். ஒரு சிலர் 25,000 ரூபாய் பட்ஜெட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நியாயமே கிடையாது. அதனால நான் அதை ஆட் பண்ணல. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுல கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல எந்த போன் வாங்கினா உங்களுக்கு பெட்டரா இருக்கணும் ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலோ இல்ல உங்களை குழப்பி விட்டுருந்தாலோ இல்ல ப்ரோ இந்த விஷயத்தை இப்படி மாத்தி பேசியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணாலுமே அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் மாத்திக்கிறேன், திருத்திக்கிறேன். சோ இந்த வீடியோல நான் சொன்ன போன்ஸ்ல ஏற்கனவே அந்த போன்ஸை வாங்கி நீங்க யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இனிமே போன்ஸ் வாங்க போறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.